ஹாய் நண்பா. ஸோ விவோவில் அடுத்த சீரியஸ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. X200 FE போய் அதோட இடத்த X200 Tன்னு ஒன்று. ஸோ ப்ரைஸ் எல்லாமே பார்த்துக்குங்க. 12GB ரேமு, 256GB ரோம் பார்த்திங்கன்னா 60 ரூபா. 12GB ரேமு, 512GB ரோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 ரூபா. ஸோ கார்டு ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் போட்டிங்கன்னா 8000 வரைக்கும் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸு, எஸ்பிஐக்கு 8000 இருக்குது, ஆக்சிஸுக்கு 5000, எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி. இன்ஃபேக்ட் நீங்கள் ஜிபே ஆஃபர் கொடுக்கல இந்த டைமு, கண்டிப்பாக கொடுப்பான் ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனோட சிப்பு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 9400+, கிளாக் ஸ்பீட் 3.73, ரொம்பவே கம்மிங்க. ஒரு 60 ரூபா ஃபோனுக்கு கிளாக் ஸ்பீட் 4 கூட வரல. கேமரா 50. செல்ஃபி ரொம்பவே டிசப்பாயிண்டிங், 32. இது எனக்கு பிடிக்கல. 50 ரூபா ஒரு 60 ரூபா ஃபோனில் 32 மெகா பிக்சல், 6.67 இன்ச் டிஸ்பிளே, 6200 mAh பேட்டரி பேக்கப். ஸோ 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள், சாம்சங்கோட JN1 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா சோனி IMX921 லேட்டஸ்ட் சென்சார் தான். ஸோ பெட்டர் தான், OIS சப்போர்ட் இருக்குது. டெலஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதே சோனி சென்சார் IMX882. இன்ஃபேக்ட் 100x ஜூம் அது எல்லாமே அப்படியே வந்துடும். மல்டி ஃபோக்கல் போர்ட்ரேட். ஸோ இதில் விவோக்கு வந்து இந்த விஷயத்துக்கு பேர் போனது. 20C, 23, 35, 50 mm, 85, 100 mm ஃபிலிம் ஸ்டைல் லைவ் ஃபோட்டோ இருக்குது. மோரோவர் இதில் மெயின் அல்ட்ரா சேஞ்சே பார்த்தீங்கன்னா ஃபன் டச்சை தூக்கிட்டு ஆரிஜின் OS. ஸோ ஆரிஜின் OS ஃபன் டச்சை கம்பேர் பண்ணும்போது நிறையா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஐஃபோனோட அந்த டைனமிக் ஐலாண்டு அப்படியே இதில் வந்துடும். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் லேப்லேருந்து ஃபோனுக்கு. நம்ம சிஸ்டமோட ரிமோட்டை நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், லேப்டாப்பில் ஐலாண்டை க்ரியேட் பண்ணுறது, ஐஃபோன் டு ட்ரான்ஸ்ஃபர் ஒன் டப், அந்த ஓப்போவில் ட்ரெண்டிங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ நேனோமீட்டர் 3 தான் ப்ராசஸருக்கு. பேட்டரி பேக்கப் 6200 mAh. வேப்பர் கூலிங் சிஸ்டம் 4.5K இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. 5000 நெட்ஸு. IP68, 69, 90 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜர் அடாப்டர் உள்ளே வந்துடும். ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் கோர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மாற்றிருக்காங்க நண்பா. அல்ட்ராசோனிக் 1 year வாரண்ட்டி. ஆக்சரிஸ்க்கு 6 மாதம் வாரண்ட்டி நண்பா. அந்த ஏதாச்சும் ஆக்சரிஸ் நீங்கள் ஒர்க் ஆகலை, சார்ஜரு, கேபிள் அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா கண்டிப்பாக மாற்றி கொடுக்கணும் அவங்க. நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஒயர் கட் ஆகாமல் பார்த்துக்குங்க. அந்த கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த 30 ரூபா ஸ்ப்ரிங்கை வாங்கி ஒயர் ஃபுல்லாக சுற்றி விட்ருங்க. அதுதான் சேஃப் எனக்கு தெரிஞ்சு. ரேம் டைப் LPDR5X பரவாயில்ல, பெட்டர் தான். இன்ஃபேக்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 தான். அதுபோக 16 5G பேண்டு. பரவாயில்ல. ஸோ விவோனாலே கேமராவுக்கு பேர் போனது தான். ஸோ ஆரிஜின் OSோட தீம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஃபன் டச்சை கம்பேர் பண்ணும்போது. வாட்டர் ப்ரூஃப் பொறுத்து தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ரெஃப்ரெஷ் ரேட் 120. ஸோ இதுக்கு டெம்பர் கிளாஸ் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம் நண்பா. டெம்பர் கிளாஸ் 400-500 சொல்லுவாங்க. ஸோ பாங்காக வச்சுக்கோங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் ஆகி ஓப்பன் ஆகிரும். வாவ், eSIM போட்டுக்கலாம். வாரே வா, ஃபிசிக்கல் சிம், eSIM. வா. சூப்பர்.
சூப்பர் லிங்க், நெட்வொர்க் இல்லாத இடத்துல கூட நெட்வொர்க் ரொம்பவே சூப்பராக நமக்கு கால் எடுத்து கொடுக்குமாமா. எல்லாம் அந்த ஓப்போலேருந்து இப்போ தான் வருது இங்கேயே. எவ்வளோ நாள் ஆகுறது நண்பா. வாட்டர் ப்ரூஃப்கான தெளிவான அர்த்தம் 1.5 மீட்டர் 30 நிமிஷம் ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும்தான். ஸோ அதுக்கு கீழே வாட்டரில் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அது வாரண்டியில் கிளைம் ஆகாது. இதை சேல் பண்ணுறவங்க யாரும் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாட்டர் ப்ரூஃப்கான தெளிவான அர்த்தம் நல்ல தண்ணிக்குள்ளே, உப்பு தண்ணிக்குள்ளே எந்த ஃபோன் போட்டாலும் கோவிந்தா தான். குறிப்பிட்ட டைம் தான் வாட்டர் ஹீட்டு. சப்போஸ் அந்த டைமுக்குள்ளே இருந்த இப்போ 30 நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வாட்டர் ஹீட் அதிகமாகிட்டு ஃபோனுன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆயிரும். ப்ரீ புக் போயிட்டுருக்கு நண்பா. ஓஎஸ் அப்டேட் 5 வருஷம், செக்யூரிட்டி அப்டேட் 7 வருஷம் கொடுத்துருக்காங்க. ரோமோட டைப் UFS 4.1, எக்ஸ்பெண்டபிள், நாட் சப்போர்ட்டட். நண்பா டெம்பர் கிளாஸ் ரேட்டு ஜாஸ்தி இந்த ஃபோனுக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு இது முழுக்க ஸ்கேமுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த 60 ரூபாய்க்கு காம்படிட்டர் கம்மியாகவும் ஸ்பெசிஃபிகேஷன் அதிகமாகவே கொடுத்துட்றான். அதுக்கும் சர்வீஸ் சென்டர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது, நீட்டாகவே கிடைக்கும். இன்ஃபேக்ட் எப்படி கிடையாது, ஒரு 60 ரூபா கொடுத்து எடுக்கிறோம் அந்த ஃப்ளாக்ஷிப் மாடல், அதுக்கான வேல்யூ இதில் இல்லைன்னா அந்த ஃபோன் எடுத்தே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதை ப்ரொமோட் பண்ணி விற்கிறதுக்கு தான் நிறைய பேர் பார்ப்பாங்களே தவிர, நீங்கள் எடுத்துகிட்டு 2 மாதத்தில் திரும்பி ரிட்டர்ன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக போகாது, ரொம்பவே அடி வாங்கும், உங்களுக்கு தான் லாஸ் ஆஃப் மணி. ஸோ யோசிக்காமல் எடுத்துகிட்டு அவன் சொன்னால் நல்லாயிருக்கும், டெம்பரவரியாக அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ண தான் தெரியும் அதோட ரியாலிட்டி என்னன்னு. இருங்க அதோட காம்படிட்டர் நான் காட்டு. ஸோ காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா X200க்கும் OnePlusக்கும் தான். ஸோ கொடுக்குற ப்ராடக்ட் அந்த வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். கிளாக் ஸ்பீட் 4.6, பேட்ரி 7300. இதுவும் இந்த வருஷம் லான்ச் ஆனது தான். அடாப்டர் எல்லாமே உள்ளே வந்துடும். LTPO, இது வெறும் AMOLED தான். LTPO AMOLED. HDR10+ சப்போர்ட்டு, LPDR5X, எந்த விதத்துலேயும் OnePlus 15 குறைஞ்சதே கிடையாது எனக்கு கேட்டால். ஏன்னா முக்கியமாக பிளாட் பேஸ் OnePlusல இருக்காது. அது ஒரு நல்ல விஷயம். எனக்கு OnePlusல ரொம்பவே பிடிக்கும். அதே வாட்டர் ப்ரூஃப், இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வாட்டர் ப்ரூஃப் இதை விட அதில் அதிகமாகவே கொடுத்துருக்கான். கேமராவும் குறைஞ்சது கிடையாது. பார்த்துக்குங்க, 4K ரெக்கார்டிங் மட்டும்தான். இதில் 8K வரைக்கும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரெண்டுமே 4K 60 ஃப்ரேம்/செகண்ட். $120 நண்பா. 50 வாட்ஸு ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாமே இருக்குது. என்ன கேட்டால் வேல்யூ ஃபார் மணியாக நான் இதை தான் சொல்லுவேன். அப்படியும் இல்லையா, அடுத்த மாதம் IQ லான்ச் ஆகுது, அது இன்னமும் பெட்டராக இருக்கும். Snapdragon 8 Gen 5. பார்த்துக்க நண்பா, OnePlus 15 8 லேட்டஸ்ட்டு ப்ராசஸர், 3 சிப்பு கொடுத்துருக்கான் உள்ள, 7300 mAh பேட்ரி. இதுக்கு மேலே என்ன நண்பா வேணும்? எந்த விதத்துலேயும் வேல்யூ ஃபார் மணி எனக்கு இது கன்சிடரபிள் ஆகுது. அடுத்தது IQ 15 கன்சிடரபிள் ஆகுது இல்லையா? ஷவுமி போகிறது நல்லது. இதுதான் நண்பா வேல்யூ ஃபார் மணி. எனக்கு தெரிஞ்சு அவன் அதே ப்ராசஸரை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறதுக்கு சமமாக எனக்கு தோணுது. இது முழுக்க X200T ஸ்கேமு தான். அதுக்கு நீங்கள் OnePlus 15R கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அதுவும் Snapdragon 8 Gen 5 தான். இங்கே பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். Snapdragon 8 Elite Gen 5ம் அந்த X200Tல 9400+ம் எங்கே இருக்குது? நான் தான் சொல்கிறேன் பாருங்கள். IQ அடுத்த மாதம் லான்ச் இந்தியாவில், அதை எடுத்துக்கிறது பெட்டர். இல்லைன்னா OnePlus 15 எடுக்கிறது ஒன் டைம் தான். ஸோ எடுத்துகிட்டு 2 மாதம் கழிச்சு இங்கே எக்ஸ்சேஞ்ச் போட்டாலும் ரொம்பவே அடிமட்ட ரேட்டுக்கு தான் போகும்.
உங்களுக்கு தான் லாஸ் ஆஃப் மணி. ஸோ கவனமாக இருங்க. பாய் நண்பா, வேறு ஒரு நல்ல மொபைல் ரிவ்யூவில் வரேன். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும். எல்லோரும் ஏமாறுறது இதில் தான் கடைக்கு போய்.